சிவாய நமக. நம்ம தினமும் தேவாரம் அல்லது திருவாசகம் வீட்லையோ இல்லை கோயில்லையோ படிப்போம். அப்படி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பாடல் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். தேவாரம் திருவாசகம் நமக்கு நால்வர்கள் அருளியதுன்னு தெரியும். அப்பேற்பட்ட அந்த நால்வர்களை போற்றி பாடுறதுக்குன்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை மனசார நால்வர்களை நினச்சி பாடணும். அப்புறம் தான் நாம் தேவாரம் இல்லை திருவாசகம் படிக்க ஆரம்பிக்கணும். அந்த பாடலை இப்போ விளக்கத்தோடு பார்க்கலாம். புளித்த புகழையர் கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலிதிரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திரு வாதவூரர் திருத்தால் போற்றி, பூலியர்கோன் வெப்பொழித்த புகழையர்கோன் கடல் போற்றி. இந்த வரி பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரை குறிக்குது. பூலியர்கோன் அப்படின்னா பாண்டிய மன்னன் அப்படின்னு அர்த்தம். வெப்பு அப்படின்னா ஒரு விதமான காய்ச்சல் இல்லை ஜுரத்தை குறிக்கும். புகழையர்கோன் அப்படின்னா புகழி அப்படின்னு குறிப்பிடப்படுற சீர்காழியில் பிறந்த ஞான சம்பந்தரை குறிக்கும். கடல் போற்றினா அவரோட திருவடிகளுக்கு வணக்கம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பாண்டிய மன்னனோட நோயை தீர்த்த சீர்காழியில் அவதரித்த ஞானசம்பந்தர் திருவடிகளுக்கு வணக்கம் அப்படின்னு இந்த வரி வந்துட்டு பொருள் கொடுக்குது. அடுத்து ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. இந்த வரி பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் பெருமான குறிக்குது. ஆலிமிசை அப்படின்னா கடல் மேல்னு அர்த்தம். கல்மிதப்பில் கல் மிதந்து அப்படின்னு பொருள் தருது. அணைந்த பிரான் அடி போற்றி. அணைந்த அப்படின்னா சேர்தல், கரை சேர்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது கடல் மேலே ஒரு கல்லே தெப்பமாக மிதந்து கரையடைந்த திருநாவுக்கரசர் திருவடிகளுக்கு வணக்கம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வாலி திரு நாவலூர் வன்தொண்டர் வதம் போற்றி. வன்தொண்டர் அப்படின்னா சிவபெருமான பித்தா அப்படின்னு வன்மையான சொல்லால் அவர்கிட்ட வாதிட்டதுனால சுந்தரருக்கு வன்தொண்டர் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. திருநாவலூரில் அவதரித்த சுந்தரர் திருவடிகளுக்கு வணக்கம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஊழிமொழி திரு வாதவூர் திருத்தால் போற்றி. ஊழிமொழி அப்படின்னா நீண்ட புகழுடைய அப்படின்னு அர்த்தம். என்றும் நிலைத்த புகழுடைய மாணிக்க வாசகர் திருவடிகளுக்கு வணக்கம் அப்படின்னு இந்த வரி பொருள் தருது. இந்த 4 வரியும் நம்ம சொல்லி நால்வர்களை வணங்கிட்ட அப்புறம் தான் நம்ம பதிகம் பாட ஆரம்பிக்கணும். ஒரு முறை இந்த 4 வரியும் நான் சொல்லி காட்டுறேன். பூலியர்கோன் வெப்புளித்த புகழையர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலிதிரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திரு வாதவூரர் திருத்தால் போற்றி. அடியார்க்கும் அடியேன்னு சுந்தரர் பாடியிருப்பார். அந்த மாதிரி சிறந்த சிவனடியார்களான நால்வர்களை போற்றி பாடின அப்புறம் நம்ம தேவாரம் திருவாசகம் படிக்கிறது மிகவும் சிறப்பு. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.